ஹாப்பி நியூ இயர் வந்ததே. Hello broskis, welcome back to another video and it's a early classic. ராசி பலன் பார்க்க வந்துட்டேன். எல்லாரும் வாங்க. எப்பயும் போல வருஷம் ஸ்டார்டிங்ல நம்ம ராசி பலன் செக் பண்ணணும் எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னு. இந்த வாட்டி என்ன பண்ண போறோம்னா ரோல் பண்ண போறோம். பாத்தீங்கன்னா ரோல் ரேண்டம் நம்பர் 1 to 12 6 வந்திருக்கு. சோ 6 1 2 3 4 5 6 மீன ராசி அன்பர்களே வாங்க போலாம். எனதருமை மீன ராசி அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2026ஆம் ஆண்டு ஹாப்பி நியூ இயர் நல்வாழ்த்துக்கள். மீனராசிக்காரங்களுக்கு 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது சொல்லுங்க. 2025ஆம் ஆண்டு முதல்ல எப்படிங்க இருந்துச்சு நமக்கு? பல மீனராசிக்காரங்க சார் வேலை விஷயத்திலேயே எனக்கு ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருந்துச்சு சார் அப்படின்னு சொன்னவங்க. ஹெல்த் ரீதியா சில ப்ராப்ளங்கள், ஏன்னா 7.5 சனி நடக்குது பாருங்க. 7.5 சனியா மீன ராசி நண்பர்களுக்கு, மீன ராசி அன்பர்களுக்கு 7.5 சனி நடக்குது. செத்திக்கிறேன். எனக்கு 7.5 சனி முடிஞ்சிருச்சு. நல்ல வேலை இந்த 20ஸ்ல இருக்கும்போது 7.5 சனி வந்துடக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஏன்னா 20s தான் ரொம்ப முக்கியமான டைம். வேலை எல்லாம் கிடைச்சு நல்லா செட்டில் ஆகணும். 7.5 சனி ஜென்ம சனி என்னமோ சொல்லுவாங்க. ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில 3 வாட்டி 7.5 சனி வரும் அப்படின்னு நினைக்கிறேன். 3ஓ 2ஓ. எனக்கு ஒரு வாட்டி வந்து போயிருச்சு. நல்ல வேலை 20ஸ்க்கு முன்னாடியே போயிருச்சு. இப்ப நான் 7.5 சனியில இல்ல. மீனராசி அன்பர்கள் சேட்லி 7.5 சனி நடக்குது. அவங்களுக்கு ரொம்ப போட்டு காலிப்பாரு. சரி பாப்போம். ராசியில சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறார். நல்ல சமணம் போட்டு உட்கார்ந்துட்டாரியா. அடுத்த 2 வருஷம் அங்கதான் இருக்க போறார். சனி பகவான் சமணம் போட்டு உட்கார்ந்துருக்காரு. நார்க பந்து முதல் சந்து கவிதை மாதிரி இருக்குதுல்ல. முதல்ல மீனராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும்னா, லக்கணத்துல ராசியில இன்னைக்கு சனி உட்கார்ந்தாரோ உட்கார்ந்தனால வேலை சம்பந்தமான சிந்தனை தான் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். சிந்தனை இருக்கும். வேலை கிடைக்குமா? சில பேருக்கு அப்படி தோணும், வேற வேலை மாறிக்கிடுவோமா, மாறிக்கிறோமா, இருக்கிற இடத்துல ரொம்ப வருஷம் இருக்கு போர் அடிக்குது அப்படி சில பேர் சொல்லுவாங்க. எனக்கு இருக்கிற இடத்துல போர் அடிக்குது, வேற வேலை தேடிக்கலாமா. எவ்வளவு யோசிக்க வேண்டியிருக்கு பாத்தீங்களா. மீனராசி அன்பர்களே, வேற வேலை தேடுறேன்னு சாகசம் பண்ணாதீங்க. ஆல்ரெடி நிறைய பேருக்கு வேலை போய்கிட்டு இருக்கு. வேலை கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. இந்த வருஷம் அந்த சாகசம் வேண்டாம். வேலை விஷயங்கள்ல இந்த ஆண்டு அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவு நமக்கு சிக்கலை தரும். நான் சொன்னதை வர சொல்றேன். அப்ப நிதானமா முடிவு எடுக்கணும். எந்த ஒரு முடிவும் வேலை விஷயத்துல நிதானம் முக்கியம். வேணாம்னு விட்டுட்டு வந்துடக்கூடாது. அவசரப்பட்டு முடிவு எடுத்தா நமக்கு சிக்கலாயிரும். ஓகே. அதே நேரத்துல எல்லாருக்குமே வேலையில சிக்கல் இருக்குமானா அப்படியெல்லாம் கிடையாது. உடனே மீனராசியில ராசியில சனி பகவான் எல்லாருக்குமே வேலையில சிக்கல் தான் எடுக்கக்கூடாது. இந்த ஆண்டு பலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். இது சரி, ஓகே. சில பேருக்கு எப்படி ஒண்ணு இருக்கும்னா, ஒரு புதுசா ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணு கிடைக்கும், ஆனா வேலை ரொம்ப கடுமையா இருக்கும். எனக்கு ஒரு கேள்வி வருது. எடிட்டர் என்ன ராசின்னு எனக்கு தெரியாது. இது அவர் ராசின்னு தெரியல. பாப்போம். வேலையில பிரச்சனை இருக்கக்கூடிய பலருக்கு வேற வேலை மாற்றம் நடக்கும். ஆபீஸ்ல நியாயமா கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் கிடைக்காம ப்ரமோஷன் லிஸ்ட்ல உங்க பேர் இல்ல, வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க பலர். வரும். அந்த ப்ரமோஷன் இந்த ஆண்டு கிடைக்கும். நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்குது. அரசு துறையில் இருக்கக்கூடிய பலருக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. டபுள் சைட் போல் அடிச்சாரு. வேலை கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தா இப்ப வேலை கிடைக்கும்ன்றாரு. மருத்துவத்துறையில் மீனராசிக்காரர்கள் பல சாதனைகளை புரிவீர்கள். ஏற்கனவே உங்களுக்கு நான் பலன்கள் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கேன்சருக்கு இந்த ஆண்டு மருந்து கண்டுபிடிக்கப்படும். பிரேக்கிங் நியூஸ். நங்கநல்லூர் பஞ்சநாதன் சொல்லிட்டாரு, கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிச்சிருவாங்களாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் எண்ட்லயே மருந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப்லயே கண்டுபிடிச்சிருவாங்க 2026ல. அதே போல மீனராசி பெண்களுக்கு வரக்கூடிய கணவன்மார்கள் நல்ல அன்பு பாசம் உடையவர்களாக இருப்பார்கள், கோபக்காரர்களாக இருப்பார்கள். அன்பு பாசமா இருப்பார்கள், ஆனா கோபக்காரர்களா. சரி, இவர் டபுள் கோல் அடிக்கிறாரு. ஆனா மெயினா 10 நிமிஷம் பேசினது என்னன்னா, மீனராசி நண்பர்களுக்கு வேலை விஷயத்துல சிக்கல் அதிகமா இருக்கும். அதே சமயம் ப்ரொமோஷனும் வேலையும் மாற்றமும் நடக்கும். வேலை இல்லாதவங்க வேலை கிடைக்கிறதுக்கு கஷ்டப்படுவீங்க. வேலையில இருக்கவங்களை வேலையை விட்டு தூக்குவாங்க. அதனால வேலையை தேடுவீங்க. ஆனா சில பேருக்கு ப்ரொமோஷனும் கிடைக்கும். இது எல்லாமே ஒரு மனுஷனுக்கு நடக்கிற விஷயம் தான் வேலையில இருக்கும்போது. அதை தவிர பெண்களுக்கு புருஷன்மார்கள் அன்பாக இருப்பாங்க, ஆனா கோவப்படுவாங்க அப்படின்றாரு. என்ன தெரியல, அது என்ன கணக்கு. நெக்ஸ்ட் ராசி போவோம். 5வது ராசி மகர ராசி என்பது. கணேச சரணம் சரணம் கணேச
லேசா. மகர ராசி நேயர்களே, 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்னு கிரகநிலைகளை நம்ம பார்க்க போறோம். ஒரு பிளஸும் இருக்கு, ஒரு மைனஸ் இருக்கும். இல்ல பிளஸ் இருந்தா ஒரு மைனஸ் இருக்கும். இல்ல இருக்கு. என்ன பிளஸ் நமக்கு நடக்க போகுது அப்படின்னா, இந்த வேலையை எதிர்பார்க்கக்கூடிய பலர் அந்நிய தேசத்துல எனக்கு வேலை வேணுங்க, நான் ஃபாரின் கண்ட்ரி போகணும், அங்கிட்ட எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு மிகச் சிறப்பாக வேலை கிடைக்கும். ஃபாரின் போறீங்க மகர ராசி அன்பர்களே, போட்டு மஜா. இனிமே நீ ஃபாரின் மாப்ள. வேலைக்கு மட்டும்தான் வெளிநாட்டு வாய்ப்பு இருக்கா? பிசினஸுக்கு, இந்த படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறோம், படிப்புக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்காங்க. இதுல சொல்ற மாதிரி சொல்றேன், நாங்க வேணா 10 பேர் தற்கணும் படிக்கணும்ன்ற மாதிரி. 12ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுங்க. 10ஆம் இடத்தின் அதிபதி மட்டுமல்ல, புதன் பகவான் இருக்கிறார், சூரிய பகவான் இருக்கிறார், செவ்வாய் பகவான், யாரு எங்க இருந்தாலும் கேட்டுக்கப்பான் உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆகவே வெளிநாட்டுல சென்று படிக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய மாணவர்கள் எல்லாம் வெளிநாட்டு போவீங்களா? மகர ராசிக்காரங்க படிக்கவும் வெளிநாட்டு போறீங்க, வேலைக்கும் வெளிநாட்டு போறீங்க, வெளிநாட்டுலயே போயிருங்க, அவ்வளவுதான், நல்லதுதான். இந்தியனா இருந்துட்டு ஏரோப்ளேன் ஆஸ்திரேலியா, வெளிநாட்டுல ரொம்ப வருஷங்கள் இருக்க முடியாத சூழ்நிலைகள் வரப்போகுது. ஆகவே இந்திய தேசத்திற்கு வர வேண்டும் என்கிற எண்ணத்திலேயே இருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். எப்ப போக சொல்றீங்க? வலியுறுத்தி சொல்றேன், வெளிநாடு போகணுங்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இப்ப கூடி வரப்போகுது. போயிட்டு வரணுமா? ஆனா அது நிரந்தரம் நீங்க எடுத்துக்கிட வேணாம். ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள், அடுத்தடுத்து வரக்கூடிய வருஷங்கள். அதான் மகர ராசி போவீங்க, ஆனா வந்துருவீங்க, போவீங்க ஆனா வந்துருவீங்க. ஏன்னா இந்த ட்ரம்ப் ஏதாச்சும் பண்ணுவான், அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்ன்றாரு. ரேசிசம் பத்தி இவருக்கும் தெரிஞ்சிருக்கு. இந்திய தேசம் தான் உங்களுக்கு பாதுகாப்பான தேசம்ங்கிற ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்துகிட்டு இருக்கு. அதை நீங்க மனசுல வச்சுக்கிடணும். பரவாயில்ல, இவருக்கும் தெரியுது இந்தியன்ஸ் என்னென்ன ஃபேஸ் பண்றாங்க. இதுதான் நமக்கு சேஃப் ஆக்சுவலி. சேட்லி 2026ஆம் ஆண்டு அப்பாவுடைய உடல் நலத்துல மிக அதிக கவனம் எடுக்க வேண்டிய ராசியாக மகர சொல்லுங்க. மகர ராசி இருந்து பேசிட்டு ஒரு 5 செகண்ட் கேப் டென்ஷன் ஆகக்கூடிய மகர ராசி நண்பர்களுக்கு வாய்ப்பு இருக்கு. 5 செகண்ட். பேசிக்கலி மகர ராசிக்கு 2 முக்கியமான பாயிண்ட் தான் சொல்றாரு. ஒண்ணு ஃபாரின் போயிடுவீங்க, வேலைன்றதை விட ஃபாரினுக்கு தான் வேலைக்கு போவீங்க, ஃபாரினுக்கு தான் படிக்க போவீங்க, ஆனா மறுபடியும் வந்துருவீங்க. வீரன் தன் கோட்டைக்கே திரும்பினார். 2வது விஷயம் உங்க தந்தையார், உங்க அப்பா உடல் நலத்தில் மீது நீங்க அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஓகே, நெக்ஸ்ட் ராசி போலாம். ரோல் 8 மிதுனம் ராசி. தேவையில்லாம வாயை கொடுத்து வம்ப விலைக்கு வாங்குற அமைப்புல இந்த ஆண்டு உண்டு. சீதையும் ராமனும் ஒருத்தர் பார்த்த உடனே இதயங்கள் மாறி போயினே, ராமாயணத்துல கம்பன் எழுதுறாரு. அந்த மாதிரி கணவன் மனைவி கிடையில இதயங்கள், ஒருத்தருடைய இதயம் இன்னொருத்த பறி போயிடும். 2 பேரும் ரொம்ப நெருக்கமா இருப்பீங்க. எவ்வளவு கருத்து மாறுபாடுகள் வந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. மிதுன ராசியில் அப்படி ஒரு யோகம். மிதுன ராசி உங்க ராசியோட சிம்பலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பார்ட்னரோட கலந்துரைந்து க்ளோஸா இருப்பீங்க. அந்த வருஷம் எந்த கருத்து வேறுபாடு வந்தாலும் க்ளோஸா இருப்பீங்க. அதான் சொல்றாரு. மிதுன ராசி கல்யாணம் ஆகாத நபர்களுக்கு ஏதாவது சொல்லுங்கய்யா. உங்க குடும்பத்தில் நடக்க போற மிக முக்கியமான ஒரு விஷயம் கல்யாண விஷயம். மிதுன ராசிக்காரங்க குடும்பத்துல 2026ஆம் ஆண்டு மிக முக்கியமான ஆண்டு. கல்யாணத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வருஷம். கல்யாணம் ஆகுதுரா மிதுன ராசி, உனக்கு ரொம்ப சந்தோஷப்படலாம். நீங்க வெளிநாட்டுல இருக்கக்கூடிய பலரு இந்த ஆண்டு இந்திய திருநாட்டுக்கு திரும்பிடுவாங்க. இந்திய திருநாட்டில் இருக்கக்கூடிய சிலர் இந்த ஆண்டு வெளிநாடு நோக்கி செல்வீர்கள். அங்க இருக்கவங்க இங்க வந்துருவீங்க, இங்க இருக்கவங்க அங்க போயிருவாங்க. அப்படி அமைய போகுது. பணப்புழக்கத்துல கொஞ்சம் மாசம் நெருக்கடி இருக்கும். இது ஒரு கலவையான ஆண்டா தான் இருக்கு. பைனான்சியலி கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னாலும் கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கு. அப்ப என் திருமண வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இயர் உங்களுக்கு நல்ல ஆண்டு, புத்தாண்டா அமையும். I love you so much, Mani. 7 மேஷம். நெஞ்சிற்கினிய மேஷ ராசி என்பர்கள் பூர்வீகத்தில் நமக்கு வர வேண்டிய சொத்தை கரெக்டா கொடுத்துருவாங்களா, அப்பா நமக்கு சரியா பண்ணிடுவாரா, அண்ணன் தம்பியினால பிரச்சனை வருமா, இப்படின்னு சொத்து சம்பந்தமாக உங்களுக்கு என்ன மனக்கவலைகள் இருந்தாலும் நீங்க தைரியமா இருக்கலாம். நல்ல முறையில சொத்துக்கள் வந்து சேரும். சொத்துக்கு வெயிட் பண்றவங்களுக்கு சொத்து வந்து சேருமா புதுசா சொல்லியிருக்காரு. 2025ல எஜுகேஷன் ரீதியாக உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் இப்பொழுது நிவர்த்தி ஆகும். 2026ல உங்களுக்கு யார் தடையா இருந்தாங்களோ அந்த தடை செய்தவர்கள் விலகி போயிடுவாங்க. மேஷ ராசிக்கு எவன் தடையா இருந்தாலும் அவெல்லாம் ஓடுறாங்க. இந்த அங்காளி பங்காளி அண்ணன் தம்பி பிரச்சனை எல்லாம் தடையெல்லாம் நீங்கி சொத்து பிரச்சனை எல்லாம் சொத்து கிடைச்சிரும்ன்றாங்க. அதே மாதிரி படிப்புல எவனாச்சும் இறந்தல் பண்றாங்கன்னா தடையெல்லாம் உடைச்சு தடை அதை உடைன்ற மாதிரி மேஷ ராசிகளுக்கு இந்த வருஷம் ஃபுல்லா தடையெல்லாம் உடையுது. அதுதான் உங்களுடைய ராசி. அப்ப 2025 அவ்வளவு கேவலமா இருந்திருக்கு. 2026 அதோடைய கன்சலேஷன் பிரைஸ் மாதிரி இங்க எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப இந்த வருஷம் சால்வ் ஆகும். அடுத்தடுத்து இப்ப எனக்கு தனுசு ராசி வரணும். என்ன நம்பர்? ரோல் 12 கடைசி ராசி என்ன? விருச்சிக ராசி.
விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மிக நேர்மையான குணம் படைத்த மனிதர்கள் சொல்வதில் எனக்கு ஒரு சந்தோஷம். விருச்சிகம் நேர்மை. நான் சந்தித்த விருச்சிக ராசி மனிதர்கள் என்னிடம் வரக்கூடிய கஸ்டமர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், இப்படித்தான் வாழணும் கொள்கை உடையவர்கள். ஒரு ஆபீஸ்ல வேலையை மாங்குன்னு செய்யக்கூடியவங்க. இந்த ராசிக்காரன் போல இல்ல, அப்படியே ஆப்போசிட். நேர்மை அற்றவன், மாங்கு வேலை செய்யாதவன், அப்படியே ஆப்போசிட்டா. நீங்க சொல்றத நான் கேட்கறதுக்கு நிக்கிறேன் நினைக்கிறேன். நீ மாமியார் மருமகள் உறவுல ஒரு மருமகளாக ஒரு விருச்சிக ராசி பெண் இருந்துட்டா அந்த மருமகள் மீது சுமத்தப்படக்கூடிய பழிகளை நான் பார்த்திருக்கிறேன். மிக கடுமையாக உழைப்பார், ஆனால் கெட்ட பெயரை தாக்குவார். பாவண்டா, விருச்சிக ராசி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கிரெடிட்ஸ் வேற யாரோ திருடிட்டு போறாங்களா? கண்டிப்பா இது எடிட்டர் ராசி இல்லன்றது மட்டும் எனக்கு தெரியும். உங்க ராசிக்கு தனஸ்தானத்துல சூரியன் அவர் உட்கார்ந்துருப்பாரு, இங்க உட்கார்ந்துருப்பாரு, இறங்கி ஓடுவாரு. அப்போ இந்த அரசு கிரகத்துடைய தொடர்பு இருப்பதனால அரசு துறையிலே உயர் பதவிகளை பெறுவதற்கு பலருக்கு வாய்ப்பு இருக்கும். அரசு பதவியில உயர் பதவி பெற வாய்ப்பு இருக்குன்னா அரசு வேலையில இருக்கவங்களுக்கு இல்ல அரசு வேலையா கிடைக்கும். ஒரு IAS IPS போன்ற எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்க ரொம்ப சந்தோஷமா இந்த ஆண்டை எதிர்கொள்ளலாம். நல்ல பதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. IPS IAS உங்களுக்கு கிடைக்கும். சிவில் சர்வீஸ் எழுதுறவங்களுக்கு, ரயில்வே போர்டுல எக்ஸாமினேஷன் எழுதுறவங்களுக்கு, இன்னும் மத்திய அரசு துறைகளிலே வேலை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு, மாநில அரசு துறைகளிலே வேலை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். அவ்வளவுதான். அப்போ பலருக்கு வருது, சார் அரசு வேலை இருக்கட்டும், நான் தனியார் துறையில வேலைக்கு ட்ரை பண்ணுவேன், எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிறவங்களுக்கு கிடைக்காது. உயர் பதவிகள் தனியார் துறையில கிடைக்கும். ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க புதுசா கிடைக்காது. நான் ஒரு மேனேஜரியல் கேடர்ல வரணும்னு சொன்னா அந்த அமைப்பு இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கும். சோ ஐடி வேலையில இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். அரசு வேலை ட்ரை பண்றவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். ஐடி வேலை ட்ரை பண்றவங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதானே இவர் சொல்லல. அப்ப கிடைக்காது. ஆக குடும்ப வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கணவன் மனைவி உறவு, பிள்ளைங்க வாழ்க்கை, உங்க வருமான விஷயத்தில் எச்சரிக்கையா இருங்க. பிறரை நம்பி பணம் கொடுக்க வேண்டாம். வருமான விஷயத்துல எச்சரிக்கையா இருங்க, கடன் கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. அது போக பெருசா உங்களுக்கு பாசிட்டிவா எது சொல்ல. அடுத்த ராசி போலாம். ரோல் 1 தனுசு ராசி நம்பர் 1 வந்திருக்கேன் பாருங்க. இப்ப என்னோட ராசி தனுசு ராசிக்கு 2026 எப்படி இருக்க போறது? இந்த ஆண்டு நல்லா இருக்குமா? ஏற்கனவே நம்ம பல பிரச்சனைகளை 2025ல சந்திச்சிருக்கோம். அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. பல ஹெல்த் இஷ்யூஸ் சந்திச்சிருக்கோம். குடும்ப வாழ்க்கையில பல பிரச்சனைகள் இருக்கு. இன்னும் திருமண விஷயங்கள்ல சில சிக்கல்கள் இருக்கு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. 2026 நமக்கு நற்பலன்கள் தராதாங்கிற அடிப்படையில தான் இந்த பயிற்சி, இந்த பலன்களை நம்ம பார்க்க போறோம். அப்படி அந்த அளவுக்கு கேவலமான வருஷம் 2025 கிடையாது. உதாரணமா வேலையில புதிய வாய்ப்புகளை எதிர்பார்க்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல வேலை வாய்ப்பு கிடைத்தே தீரும். வேலை சரி ஓகே. சென்ற ஆண்டுல பலருக்கு ஹெல்த் இஷ்யூ வந்திருக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ சொல்ல முடியாது. வெயிட் கொஞ்சம் இதானது, அது ஹெல்த் இஷ்யூவா தெரியல. மேபி ஓகே. ஆனா அதை நாங்க ஆல்ரெடி வெயிட் லாஸ் எல்லாம் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் சார். பாத்தீங்களா சார், பிளாக் காஃபி குடிக்கிறோம் சார். அப்படி தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா சுக்கிரன் எங்க போய் உட்கார்ந்தாரு? தனுசு ராசியில உட்கார்ந்தாரு, கர்மா நட்சத்திரத்துல உட்கார்ந்தாரு. அங்க திருமண தடையல்ல காட்டுது. அப்படிங்களா? பிள்ளைகளை பெத்தவங்க, பையனை பெத்தவங்க நொந்து போய் இருந்துகிட்டு இருக்கீங்க. எனக்கு கல்யாணம் ஆகுமாயா? இன்னைக்கு கல்யாணம் நடக்கிறது திருமண பொருத்தத்தினால் மிகப்பெரிய ஒரு கல்யாண தடை வரக்கூடாது. மனப்பொருத்தம் இருந்தால் மற்ற பொருத்தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். லவ் மேரேஜ் ஆகும் சொல்றாரு இவர். அப்பா ஸ்தானத்துல இருந்து அப்பாக்களுக்கு அட்வைஸ் பண்றாரு. எனக்கு ஆகுமா ஆகலையான்னு சொல்ல மாட்டாரு. உங்க பையனுக்கு நீங்க பண்ணி வச்சிருங்க, உங்க பொண்ணுக்கு பண்ணி வச்சிருக்கின்ற மாதிரி பேச. எனக்கு ஆகுமா ஆகல, நான் ஒரு பையன். அப்போ என் திருமண வாழ்க்கை அப்போ நீங்க மனப்பொருத்தம் இல்ல அப்படின்னா அந்த வாழ்க்கையில ஒற்றுமை வருவதில்லை. எல்லா பொருத்தங்களை விட உயர்ந்த பொருத்தம் மனப்பொருத்தம். இப்போ இந்த ஆண்டு பலருக்கு பாத்தீங்கன்னா காதல் திருமணம் கைகூடி வரும். தனுசு ராசி என்பவர்கள் பலருக்கு இந்த ஆண்டு காதல் திருமணம் கைகூடி வரும். ஃபைனலி said it. போதுயா, நீங்க எவ்வளவு நேரம் 15 நிமிஷம் பேசி மாத்தி கீத்து அவன் இங்க உட்கார்ந்து இருக்கான், இவன் அங்க இருந்து இங்க வரான், போன வருஷம் அது ஆச்சு இது ஆச்சு, எதுவுமே ஆகல. இந்த வருஷம் எனக்கு லவ் மேரேஜ் நடக்கும்னு சொல்லியிருக்காரு. பாப்போம் யார் 2 பேர் நடந்துச்சு இல்லையா. ரோல் 9 யாரு? ரிஷபராசி. தாய் பாசம் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு. ரிஷபராசிக்காரங்களுக்கு தாய் பாசம் மிக அதிகமாக இருக்கும். எந்த துறையாக இருந்தாலும் இந்த துறையில நீங்கள் சாதனை புரியணும்னு துடிப்பீங்க. இந்த ஆண்டு சாதனை புரியணும் எல்லாரும் துடிப்பாங்க. சாதனை பண்ணுவாங்களா அதான் கேள்வி. ஆபீஸ்ல மேனேஜரால பிரச்சனைகள் இருக்கும். உயர் பதவியில் இருப்பவர்களால் சிக்கல்கள் இருக்கும். அவங்க எல்லாம் நீக்கப்படுவோம். அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா எடுத்துக்க வேண்டிய விஷயம். ஒரு ஆண்டு பலன் சொல்லும் போது உங்க ஹையர் அபிஷியல்ஸ் கொஞ்சம் கவனமா இருங்க, இல்ல வேலையை விட்டு நிக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது போக தாய் பாசம் இந்த வருஷம் அதிகமா இருக்கும். அது போக அவங்களுடைய ஹெல்த் மதர்ஸ் ஹெல்த் நீங்க பார்த்துக்கணும்.
ஃபுல்லாவே நெகட்டிவ் தான் சொல்லியிருக்காரு. அதாவது பாசிட்டிவ் சொல்லுங்க ஐயா. பெண் கிடைக்கிறது பெரிய குதிரை கொம்பா போயிருச்சு. உங்களுக்கு எல்லாமே நெகட்டிவ் தான்டா ரிஷப ராசி. பெண் கிடைக்கிறதுல பிரச்சனை, வேலையில பிரச்சனை, ஹெல்த்ல பிரச்சனை, வேற என்ன சொன்னாரு, எல்லாமே பிரச்சனை. எனி ப்ராப்ளம் சார்? எல்லாமே ப்ராப்ளம் தான் சார். ரோல் 11 துலாம் ராசி. காசு பணம் நல்லா வேணுங்க, எனக்கு 2026 நல்ல காசு பணம் வருமாங்க அப்படின்னு கேக்குறாங்கன்னா, காசு பணம் வருமா? ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் குரு 2 பேருடைய துணை இருந்தால்தான் வருமானம் நல்லா வரும். இருக்காங்க துணையா? பேசுங்க. 2 பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள். டெய்லி வருமானம் நல்லா இருக்கணும்னா புதனுடைய துணை வேணும். இதுல சுக்கிரன் புதன் சேர்ந்திருக்கு, அவரை குரு பார்க்க அற்புதமான தன லாபம் கிடைக்க போறவர். அவங்க சேர்ந்திருக்கு, இவர் பாக்குறாராம். சரி ஓகே, நான் எதுவும் சொல்ல வேணாம். தப்பாக இருக்கும். ரிலீஜியஸ்ல இருந்து அந்த மாதிரி ஜோக்லாம் அப்படிலாம் பேசாத, எவனா வந்துடா போறான். மனசுல 1000 போராட்டத்தோடு வாழக்கூடிய துளாராசி அன்பர்களுக்கு உங்கள் தகுதிக்கு ஏற்ப, உங்கள் திறமைக்கேற்ப வேலை கிடைக்கும், பண வருமானம் கிடைக்கும். உங்க தகுதி. யாரோ 2 பேர் இருக்காங்க, அத குரு வந்து பார்வையிடுறனால எல்லாம் சேர்ந்து இருக்காங்க. அதனால உங்களுக்கு வந்து பண வரவு அப்படியே டேம் திறந்து விட்ட மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. பண வரவு இருக்கும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலையும் கிடக்கும், ரெண்டும் நடக்கும். துளாராசியில பிறந்த ஆண்கள் பல பேருக்கு பாத்தீங்கன்னா தந்தையோடு கருத்து மாறுபாடு இருக்கும். அப்படிப்பட்ட துளாராசிக்காரங்களுக்கு எல்லாம் இன்றைக்கு இந்த ஆண்டு தந்தை மகனுக்கிடையே உறவு சீராகும், தந்தை மகளுக்கிடையே அன்பு மேலும் புரிதல் உருவாகும், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் குடும்பத்துல இருக்கும். அப்பா மகன், அப்பா மகள் இந்த உறவுல பிரச்சனை இருந்திருக்கும், அதெல்லாம் வந்து இந்த வருஷம் சால்வ் ஆகும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும், புரிதல் கிடைக்கும். ஓவரால் நல்ல இயரா தான் வந்திருக்கு துலாம் ராசி என்பர்கள். ஹாப்பி நியூ இயர். 4 கும்பராசி என்பர்களே. ஒரு புதிய நடிகர் வந்து அரசியல் கட்சியை துவங்குவது, நிறைய அரசியல் குழப்பங்கள், யார் நண்பர்கள் யார் பகைவர்கள் என்பது இனம் மாறி போகக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு கூட்டணியில் இருக்கிறவங்க இன்னொரு கூட்டணிக்கு மாறுவது, ஒரு புதிய நடிகர் வந்து அரசியல் கட்சியை துவங்குவது, அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். I want to check something. லியோ, இவரும் லியோவா? 2 பேரும் லியோவா? சிம்மம் என்னடா எல்லாருக்கும் சிம்மம் லியோ போட்டு வச்சிருக்கீங்க, பேக்கு போல. கும்பராசி அன்பர்கள், நீங்க அரசியல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். யாரு நண்பன் யாரு இதுன்னு தெரியாம இருக்கும். புதிய அரசியல் கட்சி தொங்குவாரு ஒரு நடிகர் வந்து, அப்படி இப்படின்றாரு. அரசியல் இருந்தீங்கன்னா கஷ்டம்ன்றாரு. அவ்வளவுதான். உலகம் எங்கும் ஐடி ஃபீல்ட்ல இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இதோடைய ஆதிக்கம் என்பது மிக அதிகமாக இருக்கும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆர்டிபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் வந்துரும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில நிறைய செக்டார்ல வேலை இழப்பு இருக்குங்க. 2026 நம்ம பார்க்கத்தாங்க போறோம், ஒரு குழப்ப நிலையை பார்க்கத்தாங்க போறோம். நிறைய செக்டார்ல வேலை இழப்பு வரும். எல்லாத்துக்கும் நம்மள ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், தயாராகிக்கணும். கும்பராசி நண்பர்கள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கத்துக்கங்க. ஆகவே முதல்ல இந்த அடிப்படை ஞானம் நமக்கு வேணும். அது என்னங்கிறது நம்ம கத்துக்கணும். இப்ப மனசு என்ன ஆகும், தேவையில்லாத விஷயங்களை பார்க்கறதுல மனசு ஈடுபாடு கூடும், தவறான சிந்தனைகள் தோணும். கும்பராசி நெகட்டிவ்டா உங்களுக்கும் ஏதோ தவறான வீடியோஸ் பாப்பீங்களாம், அது ஒண்ணு. அப்புறம் அரசியல்ல இருக்கவங்களுக்கு எல்லா சைட்ல இருந்து எவன் நண்பன் எவன் எதிரினே தெரியாத அளவுக்கு கஷ்டமா இருக்கும்ன்றாரு. ஐடி செக்டார்ல இருக்கவங்க ஏஐ இதை வந்து கத்துக்கிறேன்னா வேலை போயிருன்றாரு. ஐடி செக்டார்ல யாரா இருந்தாலும் ஏஐ கத்துக்குங்க, இல்லைன்னா வேலை போயிருன்றாரு. அது போக வந்து காசு எவ்வளவுதான் வந்தாலும் எப்ப ஒரு செலவும் வேற உங்களுக்கு இருக்குன்றாரு. ஒரு பாசிட்டிவான விஷயம் கூட சொல்லல. கும்பராசி நீங்க பார்த்து இருந்துக்கு. ரோல் 1 டன் 2 கடகம். குறிப்பா பெண்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கணவரோட கருத்து மாறுபாடுகள் இருக்குமா கடகராசி அன்பர்கள்? வேற பிரச்சனை இருக்கும் போதே அதை தீர்க்கணுங்கிற முயற்சி அப்படின்னாமே, நான் எப்படி இறங்கி போறது, நான் ஒரு பாடம் கற்பிக்க போறேன் அப்படின்னு ஒரு கணவன் நினைக்கிறதும் இதோட வாழாத விட வாழாம இருக்கிறது நல்லது. கடகராசி அப்படி பாதகமா நினைச்சுக்கிட்டு நம்ம விவாகரத்து வாங்குவோம் நினைச்சுக்கிட்டீங்கன்னா விவாகரத்து அமைஞ்சு போயிடும். விவாகரத்தே நடந்துருமா, டிவோர்ஸே நடந்துருமா? கடகராசி அன்பர்கள் மேரிடான கப்பிள்ஸ் பாக்குறீங்கன்னா தெரிஞ்சுக்கங்க, ஈகோ சண்டையில வாழ்க்கை எழுந்துராதீங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. மருத்துவ செலவு நிறைய பண்ணுவீங்க. மருத்துவ செலவு நிறைய பண்ணுவீங்க. என்ன சிரிச்சுட்டே சொல்றீர்கள்? கடகராசிக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வரும்ன்ற வருஷம் சொல்லிருக்காரு. வயிறு, அப்புறம் பல்லு பிரச்சனை வரும், கணவன் மனைவி பிரச்சனைகள் நிறைய வரும். அதுல வந்து டிவோர்ஸ் வரைக்கும் போகுமா. சோ அதனால வந்து ஈகோ பிரச்சனை எல்லாம் வந்து இதெல்லாம் வச்சுக்கூடாது, புரியுதா? சரி 2 பேரும் சண்டை போடாதீங்க. சோ அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. யாரு கடகராசி அன்பர்களே, திருமண வாழ்க்கையில் சிக்கல் உண்டு. திருமணம்னா திருமணம் மட்டும் இல்ல, லவ் வாழ்க்கையும் சிக்கல் உண்டு. அனுசரிச்சு போகணும் அப்படின்னு சொல்றாங்க, கேட்டுக்கங்க. அனுசரிச்சு போங்க. அது போக வந்து பல்லு பிரச்சனை, மெடிக்கல் செலவாகும் அப்படின்ட்டாரு சிரிச்சுக்கிட்டே. சரி ஓகே, அடுத்து
தேக ஆரோக்கியத்துல மருத்துவ உதவி உங்களுக்கு பேருதவியாக இருக்கும். என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, ரொம்ப நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு பிறக்குது. இந்த தர்ம கர்மாதிபதி யோகங்கிறது மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும். 7ல சனி உட்கார்ந்துருக்கு. அடாடா தப்பு இப்படிகளே சீக்கிரம் கல்யாணம் பண்ண சிக்கலாகி போச்சுக்கிறோம். ஸோ வந்து பொறுமையா கல்யாணம் பண்ணுங்க கன்னி ராசி என்பது. நடக்கணும் தெரியல, நடந்தா பொறுமையா பண்ணுங்க, அவசரப்படாதீங்கன்றாரு. அதே போல இந்த ஆண்டு வீடுகள்ல பல ரிப்பேர் ஒர்க்கை மேற்கொள்வீங்க. கன்னி ராசிக்கும் ரொம்ப கஷ்டம்தான். என்ன ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு, திருமண வாழ்க்கையை தள்ளி போடுறது நல்லது அப்படின்றாரு. அது போக வீட்டு ரிப்பேர்னு நிறைய செலவு பண்ணுவீங்க, வீட்டுல ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஸோ உங்களுக்கும் செலவு அதிகம், திருமண வாழ்க்கை நாசமா போச்சு, திருமணமே பண்ணக்கூடாதுன்ட்டாரு. இந்த வருஷம் கன்னி ராசி கொஞ்சம் கஷ்டமான ராசி தான். சரி, ஓகே நண்பர்களே, 12 ராசியும் பார்த்தாச்சு ஒரு வழியா. 12 ராசியும் பார்த்தாச்சு ஒரு வழியா. நாங்க வந்து தப்பு தான்ப்பா. பேரடியா பண்ற வீடியோ தான் இது. ஸோ இதை பார்த்துட்டு வந்து இதான் நடக்கும்னு உட்காந்தீங்கன்னா நடக்காது. ஏன்னா எனக்கும் நடக்கும். ஓகே, எனிவேஸ் நண்பர்களே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நம்ம எப்பயும் போல இந்த வீடியோ போடணுன்றனால போட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். எல்லா ராசியும் பார்த்துருக்கோம். உங்க ராசி மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க, அது தவறு. அது போக இந்த வீடியோக்கு ஒரு 2026 இந்த வருஷம். ஸோ வந்து இந்த வீடியோக்கு நீங்க லைக் போட்டு 26,000 லைக் ஃபர்ஸ்ட் 24 ஹவர்ஸ்க்குள்ள வந்துருச்சுன்னா, அந்த 26,000 பேர்ல நீங்க ஒருத்தரா இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை அமோகமா இருக்கும் இந்த வருஷம்ன்றது கேரண்டி தரேன். நான் ஜோசியம் பண்றேன். அதனால மறக்காம லைக் போட்டுருங்க. Anyways, that's pretty much it. Thank you so much for watching. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். Hope you guys enjoyed it. Thank you so much. Good night.